ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஒன் பாட் ரெசிபியில் தக்காளி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் தக்காளி பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. வாங்க தக்கன்னு தக்காளி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தக்காளி பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. 200 கிராம் இருக்கும். இதை நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து 2-3 டைம் வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயவும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, அனாசிப்பூ, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து பொரிய விடுங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே 2 சிறிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்துருங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே நான் ஃப்ளேவருக்காக 1 பச்சை மிளகாயை சேர்த்து விட்றேங்க. நெக்ஸ்ட்டு 5 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரவும் இது கூடயே நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து மிக்ஸியில் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் அரிசியோட அளவை அதிகப்படுத்தும் போது தக்காளியோட அளவையும் அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி இதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து வதங்கிட்டு இருக்கும் போதேவும் இது கூடயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் சேர்த்துருக்கேங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவெல்லாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி கொடுங்க. ஹையில் வச்சுருந்தீங்கன்னா மசாலா சட்டுன்னு கருகிரும். இப்போ ஃப்ளேமை சிம்லே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நம்ம செய்கிற தக்காளி பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அந்த தயிரோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 கப் பாசுமதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்குறேங்க. இதுதான் கரெக்டான அளவு. இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டால் அந்த தண்ணியிலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்கவும் நாம் ஊற வச்சுருக்கிற பாசுமதி ரைஸை ஒட்ட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 1 விசில் விட்டாச்சு. நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தாங்க ஓப்பன் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், ஜம்முன்னு கம்மன்னு வாசனையோடு நம்மளோட தக்காளி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.